ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சன்ல குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரெஸ்டாரண்ட் போனால் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய சிக்கன் லாலிபாப் எப்படி வீட்லேயே நல்லா ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. எப்பயும் போல இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நல்லா டேஸ்ட்டாக பண்ணியிருக்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் லாலிபாப் வந்து சிக்கன் விங்ஸ்லேருந்து தான் நம்ம பண்ணுறோம். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிக்கன் விங்ஸை வாங்கிட்டு வந்து நீங்கள் லாலிபாப் ஷேப் கொண்டு வரது சில டைம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் கடையில் வந்து சிக்கன் லாலிபாப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் இன்றைக்கி 10 விங்ஸ் வந்து வாங்கியிருக்கிறேன், அதாவது 10 லாலிபாப் ஸ்டிக்கு வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேரினேஷன் கொடுத்துடலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் பக்கம் சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் ஒரு 1/2 லெமனை வந்து புழிஞ்சுக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா மேரினேஷன் கொடுக்கும்போது சிக்கன் நல்லா ஊறி வரும். உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரப்பர் ஆட் இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த லெமன்லாம் போடுறது. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ஊற வைக்க போகிறோம். இதை குறைஞ்சது 1 மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி மார்னிங்கே வந்து இதை பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால வந்து ஒரு 2 மணி நேரம் பக்கம் ஊற வைக்க போகிறேன். அதனால் இப்போ கிளிங் ஃபிலிம் வந்து நான் போட்டுட்ருக்கேன். போட்டுட்டு ஒரு 2 hours விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் ஆயிருக்குங்க. அடுத்ததான் நம்ம செகண்ட் மேரினேஷன் கொடுக்க போகிறோம். இப்போ இதில் ஒரு 1/4 கப் வந்து சோள மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, இதில் ஒரு முட்டையை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் உடைச்சு. அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், சாதா மிளகாய்த்தூள். காஷ்மீரி மிளகாய்த்தூளில் காரம் அவ்வளோக்கா இருக்காது அப்படிங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு சாதா மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை பொரிச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடு பண்ணிட்டேங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில். இப்போ ஒரு ஸ்டிக்காக நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அட் அ டைமில் நிறைய சேர்க்க வேண்டாம், 1-2 சேர்த்து நல்லா பொரிச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு வந்து ஃப்ரை ஆனதும் நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். இந்த சிக்கன் லாலிபாப் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா சாஸில் கோட் பண்ணாங்க அப்படியே மொறுமொறுன்னு கொடுப்பாங்க. நீங்கள் அது மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மைதா மாவு சேர்க்குறீங்க இல்லைங்களா, அப்போவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் கூட சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து இன்னும் நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கும். இப்போவே ஆல்ரெடி நல்லா மொறுமொறுன்னு தான் இருக்குது. ஸோ இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக கோட் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு, ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இதோட அரோமா எல்லாம் அந்த ஆயிலில் நல்லா இறங்கணும். இது ஒரு நல்ல வாசம் கொடுக்கும். அடுத்தது இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துனா போதும். இதையும் அதே மாதிரி ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு schezwan சட்னி சேர்த்துக்கலாம். இந்த schezwan சட்னி வந்து நான் கடையில் வாங்கினதான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கடையில் அவைலபிளாக இருக்குது, கேட்டு வாங்கிக்கலாம். வீட்லேயே இதை ரெடி பண்ணலாம். நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ அதை சேர்த்துட்டு அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடுங்க. இது ஒரு சூப்பரான வாசம் கொடுக்கும் இந்த லாலிபாப்புக்கு. அடுத்ததாக இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ கெட்சப் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதையும் அதே மாதிரி இது எல்லாத்தையுமே ஹை ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதில் சோயா சாஸ் ஆல்ரெடி வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மேரினேட் பண்ணும்போது சேர்த்தோம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இப்போ போட்டுருங்க. இப்போ சேர்த்துட்டு அதையும் அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிடுங்க. இப்போ சாஸ் எல்லாம் நல்லா யம்மியாக கோட் ஆயிடுச்சு.
இப்போ இந்த டைமில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கார்ன்ஃப்ளவரை நல்லா தண்ணியில் கரைச்சி 3/4 டீஸ்பூனுங்க, அதிகம் சேர்த்துடக்கூடாது. அதை மட்டும் நல்லா தண்ணியில் கரைச்சி இப்போ இந்த டைமில் ஊற்றிடலாம். சேர்த்துட்டு இதையும் அதே மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கன் லாலிபாப்ஸ், அதை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ இப்போவே பார்க்கும்போது பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்கும். இது வந்து நான் சொல்கிற இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இது அப்படியே அந்த சாஸோட அப்படியே கோட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு டாஸ் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா நல்லா டாஸ் பண்ணி விட்டிங்கனாலும் சூப்பராக கோட் ஆயிரும். இப்போ கடைசியாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி நம்ம இறக்கிற வேண்டியதான். இந்த யம்மியான சிக்கன் லாலிபாப்பை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை 2 டைம் நம்ம மேரினேட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கூட இந்த சிக்கன் வந்து ரப்பர் மாதிரி இல்லை, நல்லா சாஃப்டாக அப்படியே பன்னு மாதிரி இருந்தது சாப்பிட்றதுக்கு. வீட்லேயே இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் குழந்தைகளுக்கும் பண்ணி கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்லாம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்திடுங்க. என்னோட வீடியோஸ் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.